Hey everyone, welcome back to the Python beginner series. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, இண்டெக்ஸிங், லென்த் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், ஆனால் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட வச்சு பார்த்தோன்னா ஈஸியாகவே புரிஞ்சிடும். இமேஜின் உங்கள்கிட்ட ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 10 புக்கு அடுக்கி வச்சுருக்கீங்க ஆர்டராக. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 புக் எடுத்து கொடுத்துட்றீங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட அகைன் வந்து எனக்கு ஒரு 4 புக் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அதையுமே எடுத்து கொடுத்துட்றீங்க. லாஸ்ட்டாக வந்து கடைசியாக இருக்கிற 3 புக் எடுத்து கொடுன்னு கேட்கும்போது நீங்கள் அதை எடுத்து கொடுத்துட்றீங்க. இப்போது இந்த ஒரு ப்ராசஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு கேட்குற அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர்லேருந்து மட்டும் தான் எடுத்து கொடுத்தீங்க. மொத்த ஷெல்ஃப் எடுத்து நீங்கள் கொடுக்கல. இதே மாதிரி தான் பைத்தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கும் ஒர்க் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் இருந்து நமக்கு தேவையான பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். அப்போ இதோட சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்டிங் அ போர்ஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் நேம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் விஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய்ன்ற பேர் மட்டும் நான் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்லேருந்து தனியாக எடுக்கணும். இதை நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்ட்னு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேரியபிள் நேம், உங்கள் வேரியபிள் என்னாவோ அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கே வந்து உங்களோட ஸ்டார்ட், அப்புறம் ஒரு கோலன் வச்சு ஒரு எண்ட். ஓகேவா? நீங்கள் எங்கேருந்து இண்டெக்ஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறீங்களோ அதோட ஸ்டார்ட் நம்பர், அப்புறம் அதோட எண்ட் நம்பர் நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த விஜய்ன்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4. ஓகேவா? பட் இதுக்கு நான் கோட் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, 0ல் ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் வந்துட்டு எனக்கு 5ல் எண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்டார்ட் எண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணோம். நீங்கள் இங்கே என்ன பொசிஷனில் வேரியபிள் இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணுவோம். பட் நீங்கள் இந்த எண்டில் வந்துட்டு என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டுரும். அதனால வந்துட்டு நான் 4க்கு பதிலாக 5ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மட்டும் இந்த வேரியபிளோட நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நேம். ஓகேவா? இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு விஜய்ன்ற இந்த வேரியபிள்லேருந்து ஸ்லைஸே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் என்ன ஒர்க் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இமேஜின் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டிவி ரிமோட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ கடைசி சேனலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் ஒரு சேனலாக மாற்றுறதுக்கு பதிலாக கடைசி சேனலுக்கு மாற்றிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? இதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு நம்பராக கவுண்ட் பண்ணி, குமாரோட கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி கவுண்ட் பண்ணணும் கடைசியாக அந்த 6 பொசிஷன் எங்கே இருக்குன்னு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தேவைப்படும். இப்போ நம்ம இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு சின்டாக்ஸும் சேம் தான். பட் வந்துட்டு நீங்கள் 0லேருந்து கவுண்ட் பண்ண மாட்டீங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸில் -1லேருந்து கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆரோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா -1 ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ இதோட -1, -2, -3, -4, -5. ஓகேவா? அப்போ நான் எப்படி போடணுன்னா -5ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்துட்டு -1ல் முடியணும். பட் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், நீங்கள் எண்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். சின்ஸ் ஆர் தான் லாஸ்ட்டு, நம்மளால் 0 இங்கே கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இதை எம்டியாக விட்டிங்கனாலே உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்துடும். பட் நீங்கள் வந்துட்டு -1 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த ஆர் கட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்துட்டு நான் இதை எம்டியாக விட்டுடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த பேரையே வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் 2 கோலன் விட்டுட்டு -1 எனக்கு -1ல் ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்தமாதிரி ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் இந்தமாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்ட்ரிப் இந்தமாரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே காட்டும். அப்படி காட்டலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.